இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் நாம் தாழ்மையுள்ளவர்களாய் வாழ பழக வேண்டும். காரணம், உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாய் உங்களையும் என்னையும் வழிகாட்டுகிறவராய் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அநேக சூழ்நிலைகளிலே நாம் பொறுமையாய் தாழ்மையாய் இருப்பதை மறந்து விடுகின்றோம். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அவர் பிரசன்னத்தினாலே நிரப்ப அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். வேதம் சொல்கிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தில் மனிதனாக வந்தவர், அவர் தன்னை பிறக்கும் பொழுதே அவர் ஏழ்மையின் ரூபம் எடுத்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தவர், தச்சன் குடும்பத்திலே பிறந்தவர், தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ளவராய் நடந்தவர். சிலுவையிலே கூட அவர் தொங்கின பொழுது, அவர்கள் அடித்த பொழுது, அவரை துப்பின பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையோடு இருந்து தாழ்மையை அவர் கடைபிடித்தார். அது அன்பின் உச்சக்கட்டத்தின் பரிசுதான். எனவே நீங்களும் நானும் இந்த புதிய ஒரு இடத்துல இந்த தாழ்மையை கற்றுக்கொள்வோம். நெருக்கப்படுகிற நேரங்களிலே, ஒடுக்கப்படுகிற நேரங்களிலே, பிறர் நம்மை குறித்து ஏளனமாய் பேசுகிற நேரத்தில், நாம் கடந்து போகிற கடினமான பாதைகளிலே, எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையோடு இருப்போம், தாழ்மையை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறாராம். வேதம் சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கிறிஸ்துவின் தாழ்மையை அணிந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகத்து ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாராம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியா எங்களுக்கு இந்த நாளில் கற்பித்ததற்காக உமக்கு நன்றி. இதை ஆண்டவரை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.